அருள்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீவத்திருவடிகளே சரணம். ஈசையேஷ தயாபாத்திரம் தீர்த்தஞாதிகுணாநிதி யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மம் யாமோகதஸ்தவிதராணி ஞானிமேதி अस्मद्गुरोर्भगवतोऽस्य श्रीरसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयात् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिराम् श्रीमत्तदङ्ग्रीवणं प्रणमामि भूतं सरश्च महतात्मै भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेण वरकालयतिमुक्तनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलारुद्रस्तनगिरिरति सुप्तमद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वजनकटितं यातनात्मत्यभुङ्क्ते गोदातस्यै नमैदमिनं भुजयेवास्तु भूयाम्। அன்னவகை புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை வல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த தற்கொடையே தொல்பாவை பாடி உலகல்ல வல்படையாய் பாடினீர் வேங்கடவர்க்கு என்னை என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே. ஆண்டாள் நாச்சியார் நாம் அருள் இருக்கக்கூடிய திருப்பாவை முதல் பாசனத்தினுடைய மதமுறை. மதத்திற்கு என்ன அர்த்தம்? மார்கழி, மார்கழி திங்கள் மாசம் அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய ஆழ்ந்த பொருளை ஆச்சாரியர்கள் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதை நாம் இன்று காண இருக்கிறோம். பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஒரு ஆச்சாரியர் 4000 பாசனங்களுக்கும் மிக அழகாக வியாக்கியானத்தை இருக்கக்கூடிய பெரியவர். அவர் இந்த திருப்பாவைக்கு 3000 படி என்கிற ரொம்ப அழகான விளக்க உரையை அருள் செய்திருக்கிறார். எளிமையா இருக்கும், புரியக்கூடியதா இருக்கும், எல்லாருக்குமே ஏற்கும்படியா இருக்கும். எப்ப அப்படின்னா ஆச்சாரியர்கள்ட்ட அடிபணிந்து கேட்கறது. சாதாரணமா நமக்கு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா குருமுகேன புரிந்து கொள்ள வேண்டும். நின் நாமம் கற்ற அப்படின்னு தான் சொல்லப்படுறது. அப்படின்னா திருமாலையில நின் நாமம் சொன்ன ஆழ்வார் சொல்லணும். ஏன் கற்ற அப்படின்னா ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க சிஷ்யன் மீண்டும் அதை சொல்ல வேண்டும். இப்படிதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பரம்பரை. மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ, அடுத்தது யாரு சொல்லணும்? ஆச்சாரிய தேவோபவ என்று குருவையே கொண்டாடி நிற்கிறோம் நாம். இது ஆச்சாரியனுடைய சம்பந்தமடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு தன்னேற்றம் நமக்கு எல்லாம். அத போல பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய அழகான தனியன் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஸ்துவாய நமோ யாமுனசூனவே எத் கடாட்சைக லட்சியானாம் சுலப ஸ்ரீதரசதா என்று மிக அழகாக அவருடைய பெருமையை காண்பிக்கக்கூடியது. அவருடைய பெரியவாச்சான் பிள்ளை கிருஷ்ண சமாஸ்துவாய நமோ யாமுனசூனவே, யாமுனர் என்பவருடைய பிள்ளையாக அவதரித்திருக்கக்கூடியவர் இந்த பெரியவாச்சான் பிள்ளை. நம்பிள்ளையோடையே உடன் இருந்து அர்த்த விசேஷங்களை எல்லாம் கிரகித்திருக்கக்கூடிய பெரியோர். எவருடைய திவ்ய கடாட்சம் பட்டதுன்னு சொன்னா எம்பெருமானுடைய திவ்ய அருள் நமக்கு கிட்ட பெறுவோம். மகாச்சாரியரான பெரியவாச்சான் பிள்ளை நமக்கெல்லாம் இந்த அர்த்தங்களை எளிமையா ஆக்கி புரிய வைக்கும்படியா அனுகிரகம் பண்ணணும் பல கேள்விகளை பிரார்த்தித்து ஆண்டாள் இப்பொழுது பாவை நோன்பு, இந்த திருப்பாவை ஆகிற ஒரு நோன்பை தான் கையெழுக்கிறாள். ஏற்கனவே கிருஷ்ணனிடத்திலே காதல் கொண்டிருக்கக்கூடிய கோபிகைகள் எப்படி இருந்தார்களோ அவர்களை போல தான் வேடமிட்டுக் கொள்கிறார்.
இதற்கு என்ன பேரு? அனுகாரம்னு பேரு. அனுகரித்தல். அவர்களை போல தான் வேடமிட்டுக் கொண்டு நடந்து காண்பித்தல். சில பேருக்கு வேடம் போட்ட பிறகு பொருத்தமே இல்லை, இவாளுக்கு போய் இதை கொடுத்தாரு. ரொம்ப பயந்து இருக்கிறவருக்கு போய் நீர் தான் வீர பாத்திர கதாபாத்திரமா நடிக்கணும்னா பயந்துட்டே தான் பேச வரும், வீரவசனம் பேச வராது. ஆனா சில பேருக்கு எப்படி கொடுத்தாலும் நடிக்க வரும். ஆனா அந்த நடிப்பு இருக்கிற மேடையோட சரி வெளியில வந்துருச்சுன்னா மாறிடும். ஆண்டாளுக்கு அந்த கோபிகா ஸ்திரீகளை போலே தான் பாவித்துக் கொண்டாலே பாவனா பிரகர்ஷம் அது எப்படி முற்றி இருக்கிறது என்றால், இவள் ஒரு பிராமணச்சி. பெரியாழ்வாருடைய திருக்குமாரதி, பேச்செல்லாம் பிராமண பாஷையா இருக்கணும். ஆனா ஆண்டாளுக்கு என்ன எடுத்துன்னா இடை பேச்சு. இடைச்சாதியர்கள் என்ன பேசுவாளோ அப்படி மாறிப்போம். சரி, நடக்கிற நடை எப்படி இருக்கு அப்படின்னா இடை நடையும். சரி, அவள் கட்டி இருக்கக்கூடிய முடி, இந்த முடியை பார்த்தாலே எப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குமேன்னா அது இடை முடியும். சரி, இதெல்லாம் மேலோட்டமா பண்ணிக்கக்கூடிய நடையோ பேச்சோ இல்ல மேல இருக்கக்கூடிய முடியோ. ஆனா ஆண்டாள் அருகிலே போய் நின்னா அந்த இளைய குலத்திலே பிறந்த பெண் பிள்ளைகளிடத்திலே என்ன வாசனை வருமோ அந்த உடை நாற்றமும் அப்படி அவளுக்கு வாசனை வருதா. எப்பொழுதும் கறந்து பாலோடே கூட இந்த மாடோடையே கூட இருக்கிறதுனால அந்த உடை நாற்றம் இருக்குமா, அது ஆண்டாள் தினத்திலே இருக்கிறதா தான் கொண்டாடி காண்பிக்கிறார்கள். ஆண்டாள் தான் வேடமிட்டுக் கொள்ளவில்லை, தானாகவே மாறிவிடுகிறாள். யாராகவே? கோபிகையாகவே மாறிவிடுகிறாள். பாசுரம் பூர்த்தியா அவளுடைய பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. நாமெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சொல்றதை கேட்கிறோமா? இல்ல, திருவாய்ப்பாடியிலே பிறந்த ஒரு கோபிகாஸ்திரி சொல்றதை கேட்டுருக்கோம். திருப்பாவை 30 நமக்கு அப்படிதான் காண்பிக்கக்கூடியதா இருக்கும். மிக அழகாக அதற்கு வியாக்கியானித்திருக்கிறார்கள் பெரியோர்கள். முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுநீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இடம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் கோல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் ஆரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள், மார்கழி மாதம், மதி நிறைந்த நன்னாள், முழு நிலவானது தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். மார்கழி மாசத்திலே என்ன கொண்டாட்டம் அப்படின்னா நாதிசீதான தர்மதா என்று சாஸ்திரம் சொல்றது. மிக அதிகமான குளிரும் இல்லை, மிக அதிகமாக இருக்கக்கூடிய உஷ்ணமும் இல்லை, சூடும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, உடலுக்கு இதமா இருக்கக்கூடியதா இருக்கு. ரொம்ப உயர்ந்து இருக்கக்கூடிய மாசமா இருக்கு. மிக வயதாக இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் காலகாத்தால சீக்கிரம் எழுதுக்க முடியாதபடியும் இருக்கு. அதுதான் இவாளுக்கெல்லாம் வேண்டியும் இருக்கடா. இதற்கு மேலே இதற்கு ஒரு ஏற்றம் உண்டா மார்கழி மாசம்? சில பேர் சொல்றான், ஐயோ அந்த மாசம் ஒரு முகூர்த்தமும் இல்லை. சில மாசங்கள்ல முகூர்த்தமே வச்சக்கூடாது, அதற்காக வேற பேரை சொல்ல கூட சொல்றோம். ஆனா உண்மையிலேயே மார்கழி மாசம் என்ன பேர் சொல்லணும்? பக்தி மாசம். அது நாம எல்லாம் எம்பெருமான் தினத்திலே மிக உயரிய பக்தியோடு இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய மாசம்.
12 மாதங்கள் இருந்தாலும் கூட பகவான் பகவத்கீதையில தாம் எந்த மாசமாக இருக்கிறேன்னு தெரிவிக்கும். உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல சில சில பொருள்கள்ல தான் தலை சிறந்த பொருளாக இருக்கிறேன்னு காண்பிக்கிறது. அகாரா, அதாவது அக்ஷரானாம் அகாரோஸ்மி அப்படின்னு வேதத்திலே சாமவேதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்றொன்றாக எம்பெருமான் சொல்லி வருகிற பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் வைத்துக் கொண்டு நான் மார்கழி மாதமாகிறேன் என்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த மாசம் இது, மார்கழி திங்கள். இந்த மாசம் முடியறச்சே தட்சிணாயனம்ங்கிற காலம் முடியும். உத்தராயணம்ங்கிற அடுத்த ஒரு 6 மாதம், தை மாதம் தொடங்க இருக்கிறது. அதற்கு உத்தராயணம். இப்ப தட்சிணாயனம்ங்கிறது ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும். தேவர்களுக்கு நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு எப்படி இருக்கு? ஒரே ஒரு நாளாக இருக்கு. அப்ப தட்சிணாயனம் இரவு பொழுதாகவும் உத்தராயணம் காலை பொழுதாகவும் இருக்கிறது. பகல் பொழுதாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாயனத்திலே தேவர்கள் எல்லாம் 6 மணிக்கு அப்படிதான் அந்த பகல் பொழுது. தை மாசம் 6 மணிக்கு நடக்கும் தேவர்களுக்கு. அப்ப இந்த மார்கழி மாசம் எப்படி இருக்குன்னா அதிகாலை பொழுதாக இருக்கக்கூடிய 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். அப்ப இது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய மாசம்? பிராம முகூர்த்தமான மாசம். தேவர்களுக்கெல்லாம் பிராம முகூர்த்தமாக கொண்டாடப்படக்கூடிய மாசமாக இருக்கக்கூடியது. எப்பொழுதுமே அந்த காலை பொழுது, விடியற் காலை பொழுது மிக உயரிய பொழுதாக சாஸ்திரம் சொல்றது. அதை இன்னைக்கும் சயின்ஸ் எல்லாம் கொண்டாடுறது. நமக்கெல்லாம் இன்னைக்கு பொழுதுகள் மறந்து போயிடுது. எப்படின்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறான், எத்தனை மணிக்கு தூங்குறான், எப்ப சாப்பிடுறான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வெளியில போறச்சே எப்ப பாரு கடை திறந்திருக்கு, எப்ப கடை திறந்திருக்கோ அப்ப சாப்பிடுங்க. ஆனால் பகவான் படைத்திருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்பு இருக்கு, அதுவும் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் தொடர்புடையது. அப்ப எந்த காலத்திலே எது இயங்க வேண்டும்னு எம்பெருமான் ஒரு நியதியை கொடுத்திருக்கான். இன்னைக்கு அது அறிவியல்ல பார்த்து சொல்றான். ராத்திரி இத்தனை மணிலேருந்து படுத்தாதான் உங்களுக்கு பிரயோஜனம், சாயந்தரம் சூரியோதயத்துக்கு முன்பு சாப்பிட்டாதான் பிரயோஜனம், அதிகாலை பொழுதுல எழுந்தாதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். இதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் சொல்றது இல்ல, சாஸ்திரம் அத்தனை சொல்லியிருக்கு நமக்கு எல்லாரும். அந்த அதிகாலை பொழுதுல பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய சாஸ்திரம் சொல்றது அழகா. அப்படிப்பட்ட உயர்ந்த பிராம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய மார்கழி மாசம் தனக்கு கிடைக்க பெற்றதேன்னு கொண்டாடுகிறாள். யாராவது மாசத்தை கொண்டாடி இருப்பாளா? ஏதோ கிடைச்சது, அடுத்தது காரியம் பார்க்கணும் தானே. இல்ல, ஸ்ரீராமாயணத்துல இப்படி கொண்டாடுகிறார்கள். ஜனக மகாராஜன் தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லாரையும் திரட்டி கேட்டார். இவர் நிச்சயம் பண்ணிட்டார். இருந்தாலும் ஜனங்கள்கிட்ட கேட்டுக்கிறார். ஜனங்கள்கிட்ட கேட்டு அவர்கள் சரின்னு சொன்னாதான் பண்ண முடியும். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ராஜாங்கம் இருக்கிறச்சேதான் மக்களாட்சியா இருந்தது. டெமோக்ரஸின்னு சொல்றான். எல்லாரையும் சேர்த்து வைத்து கேட்டார். சொல்றார், ஆனா உங்களுக்கு கஷ்டமா ஒரு செய்தியை சொல்ல போறேன். ஜனங்கள்லாம் துடிச்சு போயிடுறா, ஐயோ என்ன கஷ்டமா சொல்ல போறாரோ அப்படின்னு பயப்படுறச்சே. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, நான் ராஜ்யத்திலேருந்து விலகிக்கலாம்னு இருக்கேன், கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உடனே அடுத்த வார்த்தை சொல்றா அவர் அதாவது தசரத மகாராஜர் சொல்றார். தசரத மகாராஜர் சொல்றார், எனக்கு அடுத்ததாக என் ராஜ்யத்தை என் பிள்ளை ராமனிடத்திலே ஒப்புவிக்கலாம்னு இருக்கேன். அத்தனை பேரும் எழுந்திருந்து கைதட்டி சொல்றா, விழவா ஒழிந்து போ. இந்த வார்த்தை சொல்லலாமா? இவ்வளவு காலம் 60,000 வருடம் தசரதர் மிக அழகாக ஆட்சி பண்ணியிருக்கார். சக்கரவர்த்தின்னே பேரு. உடனே அவருக்கு வருத்தம் மேம்பட ஜனங்களை பாட்டிச்சு அவர் சொன்னா, நாங்கள் காரணம் இல்லை இந்த வார்த்தை சொல்றதுக்கு, அதுக்கும் நீதான் காரணம். எதனாலே? ஒரு நல்ல உயர்ந்த குணவானாக ஒரு பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறாய். அந்த பிள்ளை ராஜ்யம் பண்ண நாங்கள் அவருடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கணும். நாமோ ராஜ்யம் பிரசாசதி, அவருடைய ராஜ்யம் நடக்கிறதுன்னு சொன்னானே கொண்டாடப்பட வேண்டும். இன்னைக்கும் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு பிரசித்தம் தர்மத்தில் நடந்ததுன்னு சொன்ன. அப்ப அந்த சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா என்று அந்த மாசத்தை பார்த்து கொண்டாடுகிறார் வால்மீகி. புண்ணியமா புஷ்பிதம் காணனா, இது சித்திர மாசம், ஸ்ரீமானான மாசம். இந்த மாசமானது புண்ணியமான மாசம். அது மட்டுமில்லை, புஷ்பிதம் காணனா,
எல்லா இடங்கள்லயும் புஷ்பம் பூத்து குலுங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மாசம். இது எந்த சமயத்துல தசரத சக்கரவர்த்தி தன் பிள்ளையான சக்கரவர்த்தி திருமகனான பெருமாளான ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக பார்த்திருக்கிற மாசம் சைத்திர மாசம், சித்திர மாசம். இந்த சித்திர மாசத்துக்கு என்ன ஏற்றம்னா எல்லா மாசங்களுக்கும் முதலாவதாக இருக்கிற மாசம். அத போலதான் எம்பெருமான் எல்லாருக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த ஒத்துமையை பாருங்க. எம்பெருமானுக்கு அந்த மாசத்துக்கு சித்திரையிலேருந்து மாசம் தொடங்க. இந்த காலத்துல கேட்டா தெரியுமான்னு தெரியாது குழந்தைகளுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆங்கில மாசங்கள் தான் வரும். கடை கடை கடன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஆனா மாசம் சித்திரையிலேருந்து தொடங்குறது நமக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு இப்படி போறச்சேன். இப்ப எல்லாருக்கும், அதாவது எல்லா மாதங்களுக்கும் முதலாக இருக்கிறா போலே எல்லாருக்கும் முதலாவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதான் கஜேந்திர ஆழ்வான்ற யானை அழைத்தது ஆதி மூலமேன்னு சொல்லிச்சு. எல்லாருக்கும் யார் மூலமோ அவன் என்னை வந்து காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது. எல்லாருக்கும் எம்பெருமான் மூலமாக இருக்கிறான். இந்த மாசம் எல்லாருக்கும் முதலாகதாக இருக்கிறது. சைத்ரஹா ஸ்ரீமான். இந்த மாசத்துக்கு என்ன பெருமை? எல்லா மாசங்களுக்கும் ராஜாவா இருக்கிற மாசமா இருக்கு. பகவானும் பிராப்தனாக ராஜாவாக இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அயம் மாசாவா, இந்த மாசத்தை அப்படி கொண்டாடும்படியாக இருக்கிறது. பக்கத்துல வந்திருக்கு. இந்த மாசம் இப்படி கிட்ட பெற்றிருக்கிறதே நமக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது ரொம்ப அழகான ஒரு வித்தியாசம் காண்பிக்கிற. பெருமாள் அவதாரம் பண்ணதும் இந்த சித்திர மாசத்துலதான். பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணதும் இந்த சித்திர மாசத்துலதான். பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கிற சித்திர மாசத்தினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னா, அந்த மாசத்துல எம்பெருமான் எங்களுக்கு கிடைச்சிட்டான்னு ஜனங்கள் கொண்டாடின விஷயம். எங்களை ஆளுவதற்காக, அதாவது அவனிடத்திலே ஆட வேண்டும், எங்களை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிற ஜனங்களை நோக்கி எம்பெருமான் வந்திருக்கக்கூடிய காலம் அது. இப்ப இருக்கக்கூடிய மாசம் அது எப்படிப்பட்ட மாசம்னா, இந்த முகூர்த்தம் குடிச்சு வச்சிருக்காளே பெருமாளுக்கு, அவர் வர வேண்டும்னு சொன்னா இந்த இடத்துல சேஷபூதர்களாக இருக்கக்கூடிய இந்த அடியவர்களை தான் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு முடிசூட்டக்கூடிய காலம் என்று இங்க கொண்டாடி காண்பிக்கிறார். புண்ணியகா, புண்ணியமான மாசம், பரம பாவனமாக இருக்கக்கூடிய மாசம். கோவில்கள்ல பிரம்மோத்சவம் கொண்டாடும்படியான மாசமா இருக்கு. ரொம்ப அழகான மாசம் அது. எம்பெருமானுக்கு 2 குணங்கள் உண்டு, பாவனத்துவம், போக்கியத்துவம். எல்லாரையும் சுத்திப்படுத்துகிறவன் எம்பெருமான். அது மட்டுமில்லை, மிகவும் இனிமையானவன். ஒரு நல்ல வஸ்து இருக்கு, அது நமக்கு நல்லது தரக்கூடியதா இருக்கிறச்சே இனிமையான விஷயமா இருக்க. இனிமையான விஷயமா இருந்ததுன்னா அது நன்மையை தரும்படியா இருக்குமான்னு கஷ்டம். லட்டை பிடிச்சதுன்னு வாய்க்குள்ள போட்டுக்கிறார், கூடவே பெரிய ஒரு மாத்திரையும் போட்டுக்கிறார். லட்டு இனிமையா இருக்கு, ஆனா அதனால் ஏற்படக்கூடிய நன்மையான விஷயமா இருக்கான்னு இல்லை. மாத்திரை இனிமையா இல்லை, ஆனா இவருக்கு நன்மையா இருக்கு. ஆண்டுதோறும் மாத்திரையில தான் யாத்திரை இருக்கு இல்லையா? இப்ப எது நமக்கு இனிமையாகவும், எது நமக்கு மிக 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 ரொம்ப உயர்ந்த நன்மையை தருவதாகவும் இருக்கிறதுன்னு பார்த்தா, உலகத்திலேயே அது பகவான் ஒருவனாக இருக்கிறான். அத போல இந்த மாசம் இருக்கான். புண்ணியகா புஷ்பித கானனா. அது சொல்றார், புஷ்பித கானனா. புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய மாசமாக இருக்கக்கூடியது இந்த சித்திர மாசம். அந்த புஷ்பங்கள் பூத்து குலுங்கிட்டுன்னா என்ன காண்பிக்கிறதுன்னா, அதுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துடுதான். பெருமாள் இங்க அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் போது இது அழகா பெரியவாச்சான்களை வியாக்கியானத்துல சொல்றார். பெருமாள் தான் தலையிலே பொன்முடி சூட போகிறார். காடு பூமுடி சூடிற்று. அது புஷ்பங்களாக காடு முடி சூட்ட பெற்றது. பெருமாளுக்கு பொன்முடியாலே சூட்ட பெறுகிறது. அங்க கொண்டாடினாலும் ஸ்ரீராமாயணத்துல இந்த போல ஆண்டாடிக்க கொண்டாடா. மார்கழி திங்கள், ஒரு நல்ல மாசம் எனக்கு வாய்ப்பு பெற்றது பெருமானையே தியானிப்பதற்காக, அவரையே கொண்டாடுவதற்காக. மதி நிறைந்த நன்னாள், ஆபூரியமானே பக்ஷே புண்ணியே நட்சத்திரே. நாம் ஒரு மங்களகரமான காரியம் பண்றச்சே சாஸ்திரம் சொல்றது வளர்பிறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆபூரியமானே பக்ஷே, சுக்லபக்ஷம்னு பேர் வளர்பிறை. அதுல இருக்கக்கூடிய நல்ல நட்சத்திரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து மங்களகரமான காரியம் பண்ண. ஏன்னா ஒரு காரியம் நமக்கு எப்படி சித்தியாகும்னா, நல்ல நாளிலே செய்வது மிக உயர்ந்த நன்மையை கொடுக்கும். அப்ப மதி நிறைந்த நன்னாள், நல்ல நாளாக அமைய பெற்றிருக்கு. சரி, இவாதான பஞ்சாங்கத்தை தேடி
யாரையாவது போய் பார்த்து பிடிச்சு நல்ல நாளை குறிச்சு அந்த நாள் நமக்கு ஒத்து வராம இந்த காலத்துல நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, நேரம் மண்டபத்துல போய் மண்டபம் இருக்காது, அதுக்கு முன்னாடி தலிய பண்றவரை கேட்டுக்கிறார், நீங்க அவைலபிளா இருக்கா? அதுக்கப்புறம் நாள். ஆனா நாள் பார்க்கறது எப்படி இருக்கணும், யாருடைய முகூர்த்தத்துக்கு வைக்கப்படுகிறதோ அவர்களோட நட்சத்திரத்தோட சேர்த்து பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல நாள் அமையிறது. நான் ஆண்டாள் இப்படி எல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து நிறைய ஜோசியரை பார்த்து பண்ணாலாமா? இல்ல, தோல் விழுக்காட்டாலே கிடைத்தது தன்னிடையே வந்து சேரும்படியாக அமைய பெற்றது. நல் நாள்னு சொல்லி பெரியோர்கள் எந்த நாளை கொண்டாடுவார்கள் தெரியுமா? பகவானுடைய சம்பந்தம் கிடைக்க பெற்ற நாள் தான் நன்னாள். எம்பெருமானோடு சம்பந்தம் இல்லாத நாள் அது நல்ல நாள் இல்லை, கெட்ட நாள். ஆழ்வார் அழகா பாசனத்துல சொன்னார், எனக்கு பசியாக இருக்கக்கூடிய உண்ணா நாள் அப்படின்னு சிலது உண்டு. உடனே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும், ஆமாமா இந்த ஏகாதசி எப்ப அப்படின்னா இருக்கு. ஏகாதசி எப்போ இல்லவே இல்லையா? இல்ல இல்ல, கிட்டத்தட்ட 3-4 வேலைங்கிறது 2 வேலை மட்டும். ஏகாதசி அன்னைக்கு உண்ணா நாள் இல்ல, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாத நாள், அவனுடைய திருப்பாதத்தை நன்னா நாள், அவை எனக்கு பட்டினி நாளே. அழ்வார் அழகா பாசனத்தை சொல்றாரு, எம்பெருமானை நினைக்கிற நாளன்றோ நன்னாள். கம்சனிடத்துல வேலை செய்து கொண்டிருந்தான் அக்ரூரங்கிற. கம்சன் அனுப்பினான், போ கிருஷ்ணனை கூடிவா. எதற்காக? அவரோட நான் யுத்தம் பண்ண போறேன், இந்த யுத்தத்துல அவனை மாய்க்க போகிறேன், மல்யுத்தம் பண்ணி. கம்சன் சோறு உண்டு உண்டு வளர்ந்த உடம்பு. அக்ரூரன் புறப்பட்டான் கிருஷ்ணன் ஆயுஷன் நடந்து. ஏன்னா அவனுக்கு தெரியும், கிருஷ்ணனை நீ கொலப்பா போறியா, உனக்கு தேதியை நீயே முடிவு பண்ண, உனக்கு வேண்டிய எவனை நீயே கூட்டிட்டு வர போற, அவ்வளவுதான், உனக்குதான் அது நடக்க போகும். உடனே அவன் தேர் ஓட்டிட்டு போறான். அழகா சொல்றச்சே அவன் வார்த்தை சொல்றான், அத்தியமே சபலம் ஜென்ம, இன்றைய தினம் தான் எனக்கு நல்ல நாள், இன்னைக்குதான் நான் பிறந்த பிறப்பு பிரயோஜனமாயிடுச்சு. சுப்ரபாதாச்ச மேனிஷா, என்ன அழகான விடியல் பொழுது இன்று விடிந்திருக்கிறது. ஏன் நேற்றுக்கு விடியலையா? நேற்று அரண்மனையில விடிஞ்சதே உனக்கு, அறுசுவை உணவோடு இருந்தது, இப்ப குதிரையை ஓட்டிட்டு போக வேண்டியிருக்க. இல்ல, இப்பொழுதுதான் நற்பொழுது எனக்கு. ஏன்னா அம்சம் சோறு சாப்பிட்டு வாழ்ந்த எனக்கு பகவத் சம்பந்தம் கிடைக்க போகிறது, எம்பெருமான பார்த்து சேவிக்க போறேன். சொல்றார், கண்களால் காண்பதற்காக வாருங்கள், என்றுகள் காண்பதுவே. உன்னை என்னைக்கு காண்பது, உன்னை என்னைக்கு சேர்வது? இப்ப இந்த ஜென்மத்தினுடைய பயன் என்னன்னா, என்னைக்கு எம்பெருமானை கண்டு நிற்பது. குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டுட்டே இருந்தார், என்னைக்கு போவோம், திருவரங்கம் எப்பொழுது போய் சேருவேன், என்னைக்கு அவரை காண்பேன். பட்டர் பாசத்தை சொல்றார், கதாஹம் காவேரி கடபதிஷரே ரங்கநகரே சயானம் போகீன்றே. எம்பெருமான போய் இந்த திருக்காவேரி மத்தியத்தில் இருக்கிறவங்க எப்ப சேமிக்க போறேன் அப்படி அவர்களுக்கு அந்த தாபம் இருந்தது. என்னைக்கு காண போகிறேன், என்னைக்கு திருவரங்கத்தை போய் சேர போறேன், இந்த எம்பெருமான அனுபவிக்க போறேன். இப்படி எல்லாம் ஆழ்வார்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த தாபம் அழகா. இப்ப இவனுக்கு யார் அக்ரூரனுக்கு உண்டான வார்த்தை, அப்பா இன்னைக்குதான் கிருஷ்ணனை சேவிக்கவே போறேன், இதுதானே பிரயோஜனம், இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. என்ன சுவாமி, மற்ற நாட்கள்லாம் எத்தனையோ நோட் பண்ணி வச்சுக்கிறோம், பல பேர் சில டேஸ நோட் பண்ணி வச்சுருக்கு. இவர் நோட் பண்ணி வச்சு ஞாபகமா வச்சுக்கிறாரோ இல்லையோ, மனைவி கரெக்டா ஞாபகம் வச்சுப்பா. எப்ப அப்படின்னா, ராத்திரி இவர் மறந்த பிறகுதான் கேட்பான், இன்னைக்கு ஞாபகம் இருக்கா, என்ன நாள்னு. அவனே யோசிப்பார், என்ன நாள் என்ன நாள், இது கூட தெரியாது, என்ன பிரயோஜனம். அப்ப ராத்திரி இருக்கிறச்சே இது என்ன நாள் அப்படின்னு கேட்கறச்சே என்ன இவர் சொல்லுவார், போறோம் போறோம், மேரேஜ் டேவா நீங்க இருக்கிறது, இல்ல போறோம் போறோம், இந்த மேரேஜ் டே இல்ல, நீங்க பிறந்த தேதி, இல்ல நான் பிறந்த தேதி. இதெல்லாம் எதற்கு பயன்படுகிறது? மீண்டும் மீண்டும் இந்த பிரகிருதியிலே சம்பந்தம் பெற்று தொடருவதற்கு பயன்படுகிறது. யோசிச்சு பாருங்க, நான் பிறந்த தேதியை கொண்டாடுறோம், கல்யாணம் ஆகி இருக்கக்கூடிய நாட்களை கொண்டாடுகிறோம், என்னைக்காவது ஒரு நாள் நாம் பகவத் சம்பந்தம் பெற்ற நாளை கொண்டாடுகிறோம். இன்றைய நாள்லதான் என் ஆச்சாரியனை நான் ஆசிரியத்தேன், இன்றைய நாள்ல தான் நான் போய் ஸ்ரீரங்கநாதனை முதல்ல அனுபவிக்கும்படியான பாக்கியம் பெற்றேன், இன்றைய நாள்ல தான் நான் பகவத் கோஷ்டியில பாகவத கோஷ்டியில கலந்து பரிமாற பெற்றேன். இதுதான் இந்த ஆத்மாவுக்கு நன்னாள்.
இதுதான் உண்மையான நல்ல நாள். அதை கடந்திருக்கக்கூடிய மற்ற நாள்கள் எல்லாம் வந்து போகும். கீழே எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருப்போம் அது நமக்கும் தெரியாது, சுத்தி இருக்கிறவர்களுக்கும் தெரியாது, எம்பெருமானுக்கு தான் தெரியும். அழ்வார் சொல்றார், கீழே பல 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 ஜென்மங்கள் எடுத்திருக்கேனே, ஒன்னா ரெண்டா. பெருமாளை பார்த்து சொல்றார் அழகா, என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய். பெருமான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தானோ அதற்கு மேம்பட நாம் எடுத்து இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கிறச்சே இதை கொண்டு இந்த ஆத்மாவை கரை சேர்ப்பது எப்படி பிரயோஜனமா ஆக்கிக்கணும் இந்த பிறவியை. அதனாலதான் தமிழன் சொல்லக்கூடிய வார்த்தை அரிதறிது மானிடரால் பிறத்தல் அரிது. எதற்காக மனுஷனா பிறக்கிறது அரிதுன்னு சொன்னா, நன்னா சாப்பிடலாம் சுவாமி, நன்னா தூங்கலாம், எங்க வேணா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கலாம், அழகா பிளேன், ரொம்ப சுகமா இருக்கலாம் நாம. இன்னைக்கு அதுவும் வந்துடுது, கையிலேயே வச்சுட்டு எதையோ பார்த்துட்டே இருக்கலாம். இதுவா இல்ல, உள்ளே இருப்பது உயிர் என்றும் அந்த உயிர் தான் நான் என்றும் இந்த உயிருக்கு உயிரானவன் பரமாத்மா என்றும் அறிந்து உய்யக்கூடிய பிறவி மனிதனா இருக்க. வேற எந்த பிறவியிலையும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஞானமுடைய பிறவி, அறிவோடு கூடியதாக இருக்கக்கூடிய பிறவி. இது நமக்கு எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து நன்றாக இயங்கக்கூடிய பாக்கியம். ஒருத்தர் சொல்றச்சே வேற ஒண்ணு யோசிக்கிறதுக்கு இல்லை. அழ்வார் சொல்றார், கண்டு காலால் ஊன்றி மூன்றாவது காலை பிடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்னது அப்படின்னா, இன்னொரு கோலை கையில பிடித்து நடப்பதற்கு முன்பு எம்பெருமானை அடிப்படை ஓள் வதறி வளர்க்குதுமே பதறியாட்சி ராமத்துள்ளானே என்று அழ்வார் சொல்றார். வளரொளி இளமை கெடுவதன் முன்னம் எம்பெருமானை அதற்கு முன்பே அடிப்படைந்து நில்லுங்கோள் சொல்றான். அப்ப இந்த மனித பிறவியின் பயன் என்ன? நான் யாருங்கிறத அறிந்து இந்த பிறவியிலிருந்து இனி பிறவி துன்பத்துல விடாதபடி நான் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், இதை அறிந்தவன் தான் ஞானி. இது உலகத்துல வேற எங்கேயும் சொல்லப்படல. பாரத தேசத்திலே நம்ம கிடைத்திருக்கிற வேதங்கள்ல நம் ஆச்சாரியர்கள் அது கொண்டு காட்டி நிற்கிறார். அதனாலதான் இதுதான் நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர் போதுவினோ நேரிடையில். நீராடுதல், நீராடுதல் என்றால் குளித்தல். எல்லாருக்குமே தெரியும் குளிக்கிறது அப்படிங்கிறது. திருமாலையில பார்த்தோம், குளித்து 3 அகலையோக்கும் குறிகோள் அந்தனமைகளை ஒழித்திட்டே எங்களில்லை நின்கணும் பக்தனல்லே. குளிப்பதை பத்தி பெருசா பார்த்தோம். ஸ்நானங்களே பலவிதமா இருக்கு. நித்தியப்படியாக செய்யக்கூடிய ஸ்நானம், நைமித்திகமாக செய்யக்கூடிய ஸ்நானம், பிராயசித்தமாக செய்யக்கூடிய ஸ்நானம் என்று ஸ்நானங்களே பல வகை. இதையும் கடந்து கைங்கரியமாக செய்யக்கூடிய ஸ்நானம். நீங்க எப்பயாவது ஒரு ஸ்நானம் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கு. குளித்து, அந்த குளித்தலே பெரிய கட்டம். குளித்துங்கிறது ஒரு தர்மம் செய்வதற்கு ஒரு அங்கம், அவ்வளவுதான். சாஸ்திரம் சொல்றது ஸ்நாத்வா புஞ்சித, குளித்த பிறகே செய்ய வேணும். சொல்றாரு, ஏன் சுவாமி குளிக்கணுமா? நான் பூஜை பண்றேன் அப்புறம் பார்த்து குளிச்சுக்கிறேன், முதல்ல எழுந்து சாப்பிடுறேன் அப்புறம் பார்த்து குளிச்சுக்கலாமே. சாஸ்திரம் சொல்லியிருக்காடா, குளிக்காமல் செய்வது எதுவும் பயன் தராது, பிரயோஜனம் ஆகாது. குளித்துன்னு சொல்றச்சே இந்த ஸ்நானம் அப்படிங்கிறது இருக்கு, அதுவே ஒரு சமமான காரியம். எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பண்ண வேண்டும். ஆண்டாள் இந்த இடத்துல எல்லாரையும் சேர்ந்து குளிக்க தானே கூட்டிட்டு போறா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறா, நீராட்டம் என்பது குளிப்பதற்காக நீங்க சொல்லல, கிருஷ்ணனோட கலந்து பரிமாறுகைனா நீராட்டம். கிருஷ்ண குணானுபவத்திலே எழிதலுக்கு தான் நீராட்டம்னு பேரு. அது எப்படி அப்படின்னா, தமிழர்கள் சுனையாடல்னு தெரிவிப்பாங்க. தமிழ் காவியங்கள்ல பார்த்தா கலவி இன்பத்தை சுனையாடல். இந்த குளித்தல் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன சப்தம் உபயோகிக்கிறது அப்படின்னா சுனையாடல்னு சொல்லக்கூடிய. அப்ப அந்த தலைவனும் தலைவியுமாக சேர்ந்து இருக்கக்கூடியதாக காண்பிப்பது. இத போல கிருஷ்ணானுபவத்திலே இவர்கள் இழிவதற்கான் நீராட. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, பகவத் விஷயம்ங்கிறபடியானே ரொம்ப மரியாதையாக பேச வேண்டும். எப்பொழுதுமே பெரியோர்கள் நமக்கு என்ன ஒரு உயர்ந்த பண்பை கத்துக் கொடுத்திருக்காங்கன்னா, மிக மரியாதையாக பேசுதலாகிற பண்பு. சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அப்படிதான். அடியேன் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்றது. தேவரீர் எழுந்தருள வேணும், தேவரீர் திருவாய் மலர்ந்துருள வேணும், இப்படிதான் சொல்றதுங்கிறது வழக்கம். அப்படின்னா நீ அப்படிங்கிற சப்தமே உபயோகிக்கிறது இல்ல ஸ்ரீ வைஷ்ணவத்துல. தேவரீர் வா அப்படின்னு சொல்றது இல்ல, எழுந்தருள வேணும். பகவத் விஷயத்தினுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறவர்கள் எப்பொழுதுமே கௌரவியவர்கள் என்று காண்பிக்கப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவர்.
ஆகையாலே உபயோகப்படக்கூடிய பதம் கூட அந்த கௌரவத்தோட சொல்லப்பட வேண்டும். ஆகையாலே நீராட இது ஒரு கௌரவம் தோற்ற ஆண்டாள் சொல்லும்படியான வார்த்தை. சின்ன வயசுலேயே அந்த பதங்களுடைய விவகாரத்தை கத்துக் கொடுக்குறது குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியகரமான விஷயம். எப்படி பேசணும், எதை சொல்லணும். சில பேருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல கொஞ்சம் கொஞ்சமா காதுல கேட்டிருப்பா. கேட்ட உடனே என்ன சொல்லுவான்னு, அடியன் உங்க காத்துக்கு எழுந்துள்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா அவர் தன்னை தாழ்த்திக்கணும். அடியன் வருகிறேன்னு சொல்லணும். எதிர்த்தாப்புல இருந்தா தேவரி எழுந்துடணும்னு சொல்லணும். இவர் அவரை பார்த்து நீர் வாரம், நான் உங்க காத்துக்கு அவசியம் எழுந்துள்ளேன் அப்படி சொல்றது கிரமமானா இல்ல. தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தியாக சொல்வது வைஷ்ணவத்திலே உண்டான உயர்ந்த பண்பு. அதுதான் நீராட அப்படிங்கிற வார்த்தையை இங்கே உபயோகித்து காண்பிக்கிறாள் ஆண்டாள். எப்பொழுதுமே பகவத் சம்பந்தம் பெற்றிருக்கிறச்சே அவர்களுக்கு உண்டான கௌரவம் என்பது உயர்ந்தது. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெறுவதே. ஒரு சின்ன குழந்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்துல திரு கண்ணபுரம்னு சொல்லி அந்த குழந்தை கை கூப்பிட்டுன்னு சொன்னா அந்த குழந்தைய பார்த்து தாயும் தகப்பனும் கை கூப்ப வேண்டும். ஏன்னா அவன் பரம பாகவதன், பகவானுடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய பக்தியிலே கிடைத்தவனாக இருக்கிறான் அந்த குழந்தை. என் குழந்தைன்னு பார்க்கணும், இவன் பகவத் சம்பந்தமுடையவன் பார்க்க வேண்டும். இதைத்தான் கொண்டாடுகிறார்கள். பராசர பட்டர் காலக்ஷேபெல்லாம் முடிச்சுட்டு நம்முடைய திருமாளிகைக்குள்ளே எழுந்தருள்வர், உள்ள நுழைவர். உடனே கிடுகிடுன்னு ஒரு சுவாமி எழுந்தருள்வர். அவர் தீர்த்தத்தை கொண்டு பராசர பட்டருடைய ஸ்ரீபாதங்களை விலக்கி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எழுந்தருளப்படி இருக்கிறதுலேயே புனிதம் கங்கைன்னு நினைக்கிறோம், கங்கையை புனிதமாய காவிரின்னு நினைக்கிறோம். இல்ல, ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமே பரம பாவனம். பகவானை காட்டிலும் பாகவதாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் ரொம்ப உயர்ந்தது. ஸ்ரீபாத தீர்த்தத்தை அந்த ஸ்ரீபாதத்துல சேர்த்து அதை விலக்கி அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போற. எங்க எடுத்துன்னு போறான்னு பார்த்தா மறைஞ்சு ஒரு ரூமுக்குள்ள அதை எடுத்துன்னு போற. அங்க கொடுத்துட்டு வர உள்ள யாருன்னு எட்டி பார்த்தா ஊரத்து ஆண்டாள். அவள் கையில இவர் கொடுத்துட்டு வர. அவர் அந்த தீர்த்தத்தை எடுத்து தான் ஸ்வீகரிக்கிறா ஆண்டாள். பரமபாகியங்கிற ஆண்டாள். யார் அது அப்படின்னா பராசர பட்டருடைய தாயார் அந்த கூரத்து ஆண்டாள். தான் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளை தன்னுடைய அகத்துக்குள்ளே நுழைகிற பொழுது ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வர சொல்லி தான் தீர்த்தம் சீகரிக்கிறான். பக்கத்துல இருக்கிறவெல்லாம் கேட்டுக்கிறா, என்னது விசித்திரமா இருக்கு, நீங்கள் பெற்ற பிள்ளை அந்த குழந்தைகிட்ட ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறாங்க, இது என்னது, இது அதிசயமா இருக்கு, இது ஏற்கப்படியா இருக்குமா அப்படின்னு கேட்கறச்சே ஆண்டாள் அழகான ஒரு கேள்வி கேட்கிறா. நீங்கள்லாம் கோயில்ல போய் தான் திருவாராதனம் பண்ணி பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கடா, உங்க வீட்டுல பெருமாள் திருவாராதனம் பண்ணா தீர்த்தம் வாங்கிக்கிறது இல்லையா? ஐயோ கண்டிப்பா உண்டு. அத போலதான் எங்காத்து பெருமாள் இவர். தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் மக்களுடைய உத்தரசத்தை கொண்டாடுகிறார். பெரிய நம்பி சுவாமி ராமானுஜர் எழுந்தருளுகிற பொழுது விழுந்து சேவிக்கிறார். ராமானுஜர் சிஷ்யர், பெரிய நம்பி ஆச்சாரியன். யார் யாரை சேவிக்கணும்? ஆச்சாரியனை சிஷ்யன் சேவிக்கணும். ஆனா சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியன் சேவிக்கிறார். கேட்டாரு, என்ன சுவாமி இப்படி சேவிக்கிறீரேன்னார். அவர் சொன்னார், எனக்கு வருவது எம்பெருமானாராக தெரியவில்லை, ஆளவந்தாராக தெரிந்தது. அதைத்தான் விழுந்து சேவித்து. ஸ்ரீ வைஷ்ணவத்திலே நாம் அடிப்படையிலே அறிந்து கொள்ள வேண்டிய பண்பு. நீராட போதுவீர், போதுவீர். இதற்கு நீராட்டம்னு சொன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதற்கு ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே என்று வேதம் சொல்றது அழகா. பிரம்மானுபவத்தை கிரீஷ்ம காலத்திலே இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரோடையிலே தடாகத்திலே நீராடுகிறா போல அழ்வார் பாசத்தை சொல்றார். தயரதன் பெற்ற மரகத மணித்தடம். ராமன் யாரு? மரகத மணித்தடம். அப்படி மணி, அந்த மரகதமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான குளம். தாபத்திரயத்துல தப்பிக்கிறோம் பாருங்க நமக்கு. அப்படி போய் அந்த குளத்துல மூழ்கினா போறோம், குளிர்ந்து இருக்கும் அழகா. இத போலதான் பிரம்மானுபவத்தை வேதம் சொல்லுகிறது. நீராட போது வீர். சரி, பகவத் அனுபவத்திற்கு என்ன யோக்கியதை வேணும், என்ன தகுதி வேணும்? நீங்க எல்லா இடத்துக்கும் தகுதி கேட்டா ஒண்ணுமில்ல, சாதாரண ஒரு வேலை இங்கேருந்து வாங்கி அங்க போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதான ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவாள உட்கார்ந்து பண்ணலாம், கிடைக்கிறதும் ஆயிடுச்சு. சொல்றான், என்ன பேசிக் குவாலிபிகேஷன், என்ன படிச்சிருக்க, 8ஆவதா 10ஆவதா 12ஆவதா கேட்கறான். நான் படிப்புக்கும் கொடுப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இல்ல இல்ல, என்னன்னாவது படிக்க தெரியணுமே.
இப்ப இதற்கு மேல 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 பதவி போக நிறைய கேட்கறான். என்ன தகுதி இருக்கா அது இருக்கான்னு கேட்கிறாங்க. பகவானை அனுபவிக்கணும் அடையணும்னா என்ன தகுதி வேணும்னா ஒரே தகுதி தான். என்ன? ஆசையே தகுதி. இச்சையே அதிகாரியாக இவனை ஆக்குகிறது. எம்பெருமான அடையணுங்கிற ஆசை இருந்தா இப்படி போயிட்டே இருக்கான். இங்க பக்கத்துல பெரிய மொபைல் ஷாப் இருக்கு. ரொம்ப ஆனந்தமா இருக்கு, பார்த்துட்டே இருக்கான். புதுசா வரும். எல்லாருக்கும் என்ன தெரியுமா? நமக்கு எது உபயோகம்னு பாக்குறது இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டி. அது லேட்டஸ்ட் மாடலா இருக்கு. அவர் வச்சிட்டு இருக்காரு அடுத்தது மூணாவது. ரொம்ப அவனுக்கு ஆசையா இருந்தது. நேரா கடைக்குள்ள போனான். இங்க பார்த்து கேட்டான், இந்த மொபைல் கிடைக்குமா? ஓ கிடைக்கும், உங்களுக்கு இல்லாததா? இப்பதான் லேட்டஸ்டா வந்தது. அவன் 1/2 மணி நேரம் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு கஸ்டமர் வந்தா விட முடியுமா? எல்லாத்தையும் சொன்ன பிறகு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலேன். என்ன மாதிரி என்ன என்ன கார்ட்ல பே பண்ண போறீங்களா இல்ல கேஷா எப்படி? அதெல்லாம் எதுவும் இல்லை, விரும்ப வாங்கி போட்டுருந்தாங்க. ஏன்னா நேத்தி தான் எங்க சுவாமி ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணாரு, ஆசையே அதிகாரியா இருக்கலாம். இப்போ என்ன இருக்கு உனக்கு தகுதின்னு? இந்த போன் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அது போறாதா? அவன் பார்த்தா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்க எழுதிங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சுவாமி யாரு? இப்ப அதவே அதை விடுவானா அவர்களை பார்த்து? அந்த இடத்துல உங்களுக்கு ஆசைன்னு சொன்னா கிடைக்குமான்னு கிடைக்கும். அதற்கு வேண்டிய தகுதிகளை காண்பிக்கணும், பணத்தை காண்பிக்கணும், வேற ஒண்ணு கொடுக்கணும். ஆனா இதையே போய் நேரா ஸ்ரீரங்கநாதன் போய் இந்த இடத்துல எனக்கு ஆசை இருக்கு, என்ன தகுதி இருக்கு? தகுதி இன்மைதான் தகுதி. இதுவே பொறுத்து ரங்கநாதன் ஓடி வந்து. ஆனா எங்க சொல்லணுமோ இங்க சொல்ல மாட்டேங்கிறோம், எங்க வேண்டாமோ அங்க சொல்றோம். இது கிடைக்குமா கிடைக்குமான்னு இங்க வேண்டாத இடத்துல பிடிச்சிட்டு இருக்கோம். வேண்டிய இடத்துல அவர் சொல்றார், என்ன பிடிச்சு போயண்டா, என்ன பிடிச்சு போயண்டா. என்ன சொல்றார்? போதுவீர். ஆசையே தகுதியாக இருந்தால் அதுவே போறோம். அதற்கு மேம்பட வேண்டியதில்லை. ஒரு குழப்பம், அல்பமான விஷயங்களுக்கு நிறைய தகுதி வேண்டி இருக்க, மிக உயர்ந்த விஷயத்திற்கு தகுதியே வேண்டாம்னா எப்படி? இது எப்படி ஏற்றுக்க முடியும் உலகத்துல? ஏன்னா அல்பமான விஷயங்கள், அப்பிராப்தமான விஷயங்கள், உனக்கும் அதற்கும் இயற்கையான ஒரு தொடர்பு கிடையாது. இந்த உடலின் தொடர்பாலே, பிரகிருத்தியின் தொடர்பாலே நீயே ஏறிட்டு கொண்டவை. ஆனா மேல போட்டு இருக்க. ஆனா பகவானுக்கும் எனக்கும் இயற்கையான சம்பந்தம் உண்டு. பிராப்த விஷயம், வகுத்த சேஷியவர், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் என்பது இது எல்லாருக்கும் பொது. இங்க இருக்கிறவா, மேல இருக்கிறவா, பிராணிகள், இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன் பரமாத்மா. இல்லாததை பண்றதுக்கு தான் உனக்கு நிறைய வேணும். இருக்கிற பகவானோட உனக்கு இருக்கிற சம்பந்தத்தை தெரிவிப்பதற்கு ஆசையே போதும். போதுவீர் போதுவினோ. போதுவினோங்க அப்படின்னா நீங்கள் போங்கோள்னு சொல்றோம். சில பேர் சொல்லுவோம், திருப்பாவிக்கு பயமாட்டு வரலாம், நீங்க போயிட்டே இருந்தோம், பின்னாடி வந்துட்டே இருக்க. அப்புறம் முடிஞ்ச உடனே திருப்பி அவ வீட்டுலதான் போய் பார்ப்போம், இங்க பார்த்துருக்க மாட்டோம். அவள் இன்னும் வரேன்னு சொன்னாலே இல்ல, உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு தான். ஆண்டாள் போதுவினோன்னு சொல்றான், போங்க முன்னாடின்னு சொல்றான். எதற்காக போங்க முன்னாடின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பக்தியுடையவர்கள் முன்பு செல்ல, அந்த அடியார்கள் பின்னே நாம் செல்வதுதான் சொல்லுது. இதுதான் உயர்ந்தது. எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு எது பிடிக்கும்? அடியார்களை அடிபணிந்து இவன் தொடர்ந்து வருகிறானான்னு பார்த்தா எம்பெருமானுக்கு சந்தோஷமா இருக்கு. இதைத்தான் ஆழ்வார் பாசனத்தை சொன்னார், வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. இந்த அடியார்கள் சம்பந்தத்தோட எம்பெருமான போய் பிடிச்சுட்டா ரொம்ப சுலபம் வர பிடிச்சுக்கணும். ஏன்னா அடியார்கள் எம்பெருமானை நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள். அவர்கள் சம்பந்தத்தோட நாம் போகணும், அவர்கள் நடையழகு கண்டு போகணும், அவர்கள் பின்னே போக வேண்டும், அவர்கள் சம்பந்தத்தோடு போக வேண்டும். போதுவீர் போதுவீரும் நேரிடையீர். மிக அழகான ஆபரணங்கள், இப்படி சொன்னாலே அதுவே ஆபரணம். இல்ல கிருஷ்ண சம்சலேஷம் எப்ப கிடைக்குமோன்னு அங்க இருக்கிற கோபிகாஸ்திரிகள்லாம் எப்பவும் குளிச்சுட்டு ரெடியா ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருப்பார். எப்ப எவருமான் வந்து நம்ம கட்டி போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறச்சே, அவர் ஆற தழுவி நிற்கிறச்சே இந்த ஆபரணங்கள் எல்லாம் அவனுக்கு அழகு சேர்க்கும்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படிங்கிறத காண்பிக்கிறா. இல்ல ஏற்கனவே கிருஷ்ணனோட அவர்களுக்கு இருந்த கலவியாலே உண்டாயிருக்கக்கூடிய புகராலே நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுநீர்கள்.
திருவாய்ப்பாடியாகிற திவ்ய தேசம் எப்படி இருக்கு? சீர் மல்கும், சீர் மல்கும், செல்வங்கள் பெருகி இருக்கும். அப்படின்னா என்ன இருக்கும்? செல்வம் பெருகி வழிந்து அது அப்படியே மேல போய் வழிஞ்சு ஓடுறது. சில ஊர்கள்ல பார்த்தா மிக அதிகமாக பணம், நல்லா எண்ணெய் விற்று 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 பணம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? போடுற செப்பலே தங்கத்தால போட்டு, ஒண்ணுமே புரியாது எதை எதற்காக போட்டுக்கிறான். பேப்பரை வீட்டுக்கு கொடுக்கறச்சே அப்படி பார்த்து பண்ணும்படியா இருக்கு. அந்த ஊர்கள்ல போறச்சே அவனுக்கு அதுவே அப்படிதான் வச்சிருக்கும். ஏன்னா அளவுக்கு அதிகமா இருக்கு, என்ன பண்றது? ஆகையாலே இதை வச்சுக்கிறோம் நாம. இத போல திருவாய்ப்பாடியிலே கிருஷ்ணனுடைய திருவவதாரம் ஆன பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் விஞ்சி பொங்கி வழிந்ததாம். எங்க வரைக்கும்? பரமபதம் வரைக்கும் போய் சேர்ந்தோம். அது என்ன அப்படி அப்படின்னா, கிருஷ்ண குணங்கள் பரமபதத்திலே எதிரொலித்தன. மேல இருக்கிற நித்திய சூரிகள்லாம் ஆசைப்பட்டு இங்க வரணும்னு துடிக்கிறார். ஏன்? பரமபதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விளக்கேத்தினது எந்த இடத்துல? மொட்டை மாடியில உச்சி வெயில்ல 12 மணிக்கு விளக்கேத்தி வச்சா அந்த விளக்கின் பயன் எப்படி இருக்குமோ அதுதான் பரமத்துல இருக்கிற பகவான். எல்லாம் நித்திய சூரிகள்லாம் ஞானம் உடையவர்கள் பிரமான பார்த்து சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு அழகா அனுபவிச்சுட்டு இருக்கா. அவருக்கு இவர் என்ன காண்பிக்கிறது? நம்ம போல இருக்கிற அஜ்ஞானி பக்கத்துல தானே வரணும். நம்ம போல தோஷமுடையவர்கள் பக்கத்துல தானே குணத்தை காண்பிக்கணும். நம்ம போல எப்பொழுதும் கையேந்தி இருப்பவர்கள் தானே அவன் கொடுத்து நிற்க வேண்டும். வாத்சல்ய சௌஷீல்ய இப்படின்னு எம்பெருமானுக்கு பல குணங்கள் இருக்கு. சௌலபிய என்று இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் எங்கு இடம்பெறுவது, நிறம் பெறுவதுன்னா இங்கதான். கீழே வந்தால்தான் அது பயனடைகிறது. மேல எல்லாருக்கும் தலைவரா இருக்கான். இங்கே கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு ஆய்ச்சி உரளோட கட்டுறச்சே கட்டுண்டு இருக்க. ஆழ்வார் சொல்ல அதை பார்த்து அழுகையும் அதுக்கு மேல தொழுகையும் வியாக்கியானம் எழுதுகிறார் ஆச்சாரியர்கள்னா, எல்லாரையும் தொழுவித்துக் கொள்ளும் அவனிலே தொழுகிறான். எல்லாரும் நமோரமகா நமோரமகா அப்படின்னு சொல்றான். பிரம்மாதி தேவர்கள் உட்பட பெருமாளை பார்த்து, இங்க இவன் யசோதை பிராட்டியை பார்த்து என்ன அவுத்து விடலையா? இப்ப என்ன எடுத்து இந்த குணங்கள், கிருஷ்ண குணங்கள் எதிரொலிக்கின்றன பரமபதத்திலே. சீர் மல்கும் ஆய்ப்பாடி. அது மட்டும் இல்லை, அங்க ஐஸ்வர்யம் விஞ்சி இருக்கு. எப்படி எடுத்துன்னா, நிறைய பால் கறக்கக்கூடிய மாடுகள் ஏற்கனவே அப்படிதான் சமிருத்தியா இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகள் 2 பேரும் அவதாரம் பண்ணனாலே இந்த மாடினுடைய பால் கொடுக்கக்கூடிய விஷயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. எப்படி இருந்ததுன்னா, நாழி பால் நாழி நெய் போதும். அந்த காலத்துல ஒரு படி பால் ஒரு படி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பால் எடுத்து காய்ச்சல். இந்த காலத்துல குழந்தைகள்கிட்ட போய் பால் எங்கேருந்து வருதுன்னா, பாக்கெட்ல ஒரு மேன் கொண்டு வந்து போடுறாரு, அதான் பால். எங்கேருந்து பால் வருதுன்னு கூட தெரியற அளவுக்கு எப்படி இருக்குமோ புரியாது. இந்த பால் கறக்கக்கூடிய இந்த மாடு அந்த பாலை கறந்து அதுக்கப்புறம் அதை நன்றாக தோச்சி தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் திரட்டி வெண்ணெயை உருக்கி நெய் எடுக்கணும். நெய் எடுக்கிறதுங்கிறது எப்ப கடைசியா வருது பாருங்க. ஒரு நாழி, அதாவது ஒரு இதுல ஒரு நாழில ஒரு அளவிலே அந்த பால் எடுத்தா அந்த அளவுக்கு அதுல இருந்து நெய் கிடைக்கும். அப்படின்னா அவ்வளவு வளம் பெற்று இருக்கக்கூடிய ஆய்ப்பாடி, சீர் மல்கும் ஆய்ப்பாடி. அங்கே இருக்கக்கூடிய செல்வ சிறுமி இருந்தாள். செல்வம் நிரம்பி இருக்கக்கூடிய சிறுமிகள் திருவாய்ப்பாடியில அப்படின்னா செல்வத்தோடையா தெரிஞ்சுட்டு இருக்கான். எப்பொழுதும் வெண்ணெயை கொண்டு போய் விற்கிறது, பாலை தயிர மோர விற்கிறது, இதுதானே பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன செல்வ சிறுமீர்கள்னு சொல்றாளேன்னா, இந்த இடத்துல செல்வம் என்பது பகவானிடத்திலே இவர்களுக்கு உண்டான சம்பந்தத்தை, பக்தியை, அதுதான் செல்வம். நாங்கெல்லாம் வேற ஒண்ணு நினைக்கிறோம். என்ன செல்வோம் போயிட்டு வரோம்னு போயிட்டு இருக்கோம். இவன் கஷ்டப்பட்டு வருகிற ரூபா நோட்ல எழுதிக்கிறான், என் பேர் இதுன்னு எழுதிக்கிறான். ஜன்மத்துல அவனுக்கு திருப்பி வராது. அதுவும் இப்ப மாத்திட்டே இருக்கான் நோட்டை, எங்க போறதுன்னு புரியலடா. திருப்பி வரும்னு நினைக்கிறான். ஆனா அது பேர் என்ன? செல்வம். செல்வம் என்றால் நிரந்தரமாக எப்பொழுதும் இருப்பதாக இருப்பது, ஆத்மா உள்ளவரை இருப்பது. எந்த செல்வம்னா பகவானிடத்திலே இவனுக்கு உண்டான சம்பந்தமே செல்வம். அப்படி சொல்ற இடம் உண்டா? ஸ்ரீராமாயணத்துல சொல்ற, கைகேயி பெருமாளை காட்டுக்கு போக சொல்றா. சொல்றா மர உரியை தரித்து போக வேண்டும். சீதா பிராட்டியை கூட அப்படி போகணும்னு சொல்லிட்டா. ஏக்கரவாள்லாம் ரொம்ப வருத்தமா எடுத்து கோபம் வந்துடுது அந்த இடத்துல. அதற்கு மேலே லக்ஷ்மணன் புறப்பட்டு போறான் பின்னாடி.
எல்லாம் ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பா? ரொம்ப உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள். நீங்கதான் சொல்றாளே, ஆள் பாடி ஆடை பாதி, ஆள் பாதி ஆடை பாதி. இப்ப இந்த இவ்வளவு ஆடைகள் அணிகலங்கள்லாம் அவ்வளவு ஆச்சரியமா அணிந்து கொண்டு இவன் ராஜா நடந்து போனோம். லக்ஷ்மணன் என்ன போறான்னா, ஒரு மர உரிய தரித்துட்டு கையில கால எல்லா ஆபரணங்களை எல்லாத்தையும் கழட்டி அடிந்து ஒரு வில்லை பற்றி கொண்டு போறான். அண்ணா பின்னாடி. இப்ப பார்த்து வால்மீகி ஒரு ஸ்லோகம் பண்றார். இவ்வளவு நாள் அவன் ராஜாவா அரண்மனையில சுற்றி திரிந்தான். அதாவது பெருமாளுக்கு தம்பி, அவனும் ஒரு ராஜா தான், சிற்றரசனா கொண்டாடப்பட வேண்டிய ராஜ்யத்துல அவனுக்கும் பங்கு இருக்கு. ஆனா அவனை பார்த்து அப்பெல்லாம் சொல்லாத வால்மீகி, இவன் காட்டுக்கு போற வேலையில இவன் எல்லாவற்றையும் துறந்து ஐஸ்வர்யத்துல ஒண்ணு கூட இல்லை, கையில ஒரு பொட்டு மோதிரம் கூட இல்லை. ஆனா அவனை பார்த்து சொல்ற, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, டே லக்ஷ்மணா, லக்ஷ்மி வாசம் பண்ற வேண்டாம், நிறைய நிரம்பி இருக்குங்கிற. இது என்ன இது பாருங்க, வால்மீகி இங்க இருக்கிறதே சொல்லணுமா, நாட்டுக்கு போர்ச்சே சொல்றாங்க. எதனாலேன்னா இப்பதான் அவனுக்கு ஐஸ்வர்யம் பூர்த்தியாக கிடைத்தது. என்ன ராம கைங்கரியமாகிற ஐஸ்வர்யம், இதுதான் ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பேர். ஏன் சுவாமி அரண்மனையில கிடைக்கலையா? அரண்மனையிலையும் கிடைச்சு பெருமாள் வரச்சே அவர் உடனே விசிறி வீசின்னு வருவார். அவர் அமர்ந்தா ஆசனத்தை சரிபடுத்தி வைப்பார். அவர் தீர்த்தாமலை போறச்சே குளிப்பதற்குண்டான வஸ்துக்களை கொண்டு வருவார். அவர் குளிச்சுட்டு வரச்சே பெருமாளுக்கு வேண்டிய வஸ்திரங்களை கொடுப்பார். யாரும் லக்ஷ்மணன் ஓடி வருவார். ஆனா என்ன கட்டம் தெரியுமா, அரண்மனையில இவர் வரதுக்கு முன்னாடி 20 பேர் வந்து காணும். ஒரே போட்டா போட்டியாரு. ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எழுந்தருள பண்ணக்கூடியவர் ஸ்ரீபாதம் தாங்கிவார். உற்சவ காலங்கள்ல அவர்களுக்கு இன்னும் சில பேர் வேண்டிருக்கு, கொஞ்சம் பேர் அதிகமா, வேற்றாள்னு பேர், வேத்தாள் வேத்தாள்னு சொல்லி அவள்லாம் அந்த உற்சவ காலங்களை மட்டும் எழுந்தருள பண்ணுவோம். ஒரு காலத்துல எல்லாரையும் ரொம்ப கூப்பிட வேண்டியிருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, வந்திருக்கிற வேத்தாள்ல நீ 10 நட முடிஞ்சோன்னா வெள்ளவா, அடுத்தது எனக்கு. ஒரு தெரு வரைக்கும் கூட பூர்த்தி, அவருடைய தெருவுல 4 பங்கா பிரிச்சு அதுல ஒருத்தருக்கு ஒரு டர்ன் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு அத்தனை பேர். அப்ப கைங்கரியத்திற்கு கூறு போட வேண்டி இருந்தது அரண்மனையிலே. யாருக்கு? லக்ஷ்மண பிடிக்கும். லக்ஷ்மணர் இப்ப கானகத்திற்கு போன பிறகு அந்த லக்ஷ்மணருக்கு தான் ராம கைங்கரியம் பூர்த்தியாக கிடைத்தது. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்யதே, எல்லாம் பண்ண, எல்லா அடிமைகளும் செய்கிறேன், என்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுகிறேன். அப்ப நிறைந்த செல்வம் அவருக்கு எங்க கிடைச்சது? காட்டுல போறச்சேதான் கிடைச்சது. அங்கதான் அதுதான் செல்வம் ஆத்மாவிற்குன்னு கொண்டாடுகிறார்கள். கைங்கரியம் என்பதே தலை சிறந்த செல்வம். அவன் எல்லாம் மனசுல அதை நல்லா ஞாபகம் வச்சு அழ்வார் அதான் சொல்றார் திருப்பி, தொண்டரோமாய் உயலெல்லாம் இல்லை கண்டிய துணையே தொண்டுக்கே கோலம் பூண்டு. எத்தனை பாத்திரமா திருமாலையில சொல்றச்சு. பகவானுடைய உகப்புக்கு செய்கிற கைங்கரியம் ஆத்மாவோட என்னைக்கு வரும். செல்வம்னு இருக்க என்னைக்கு வரும்னு தெரியாது. இன்னைக்கும் பேங்க்ல போய் பாருங்க, அன்கிளைம்டா இருக்கிற டெபாசிட் ஏகப்பட்டது. எத்தனையோ ரூபாய் யாருது என்னன்னு தெரியாதபடி இருக்கிறது. எதை இவன் சேர்த்துக் கொள்ள வேண்டும்? ஆத்மாவிற்கு அழியாத செல்வம் எது? பகவத் கைங்கரியம், பகவானுக்கு செய்கிற தொண்டு. எத்தனையோ பண்ணலாம், எத்தனை பண்ணலாம்னு சொல்றது நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் அழகா. ஒரு கோலமிட்டால் ஒரு தொண்டு, அந்த அடியவர்களுக்கு ஒண்ணு கொடுத்தா தொண்டு, புஷ்பங்களை கட்டி கொடுத்தா தொண்டு, எத்தனை பண்ணலாம். அது நிரம்ப பெற்றால் அதுவே செல்வம் நிரம்பியவர்கள். செல்வ சிறுமீர்கள். சிறுநீர்கள்னா அது ஒரு தன்னேற்றமாக. எதனாலே அப்படின்னா, சிறுமிகள் என்று சொன்னா கிருஷ்ணனோட சம்பந்தம் இருக்கிற வயசோடு கூடியவர்கள். அவளுக்கெல்லாம் வயசு அதிகமா எடுத்தோம்னா கிருஷ்ணன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். சமமான வயசு இருந்தாதான் பார்க்க. துல்லிய சீல வயோவிருத்தம். அவனாலே அவ்வூரிலே புஜிக்கப்படாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாரும் அவனாலே அனுபவிக்கப்பட்டவர்கள். பஞ்சலட்சுமி பெண்களுமே. அது அழகா ஆச்சாரியர்கள் வார்த்தை சொல்றா, வலிபாதி வழக்கு பாதி தர்மம் பாதி. இவாள் அனுபவிக்க முடியாம இவனால இருக்க முடியாது. அவர்கள் இவனோட ஏதோ ஒரு உறவு முறையோடு கூடியவர்கள், மைத்துனமையோடு கூடியவர்கள். இவாளா கட்டனா எனக்கு இந்த உறவு பா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அங்க இருக்கிறவாள். அப்படி பாதி பேர். இன்னும் அதையும் கடந்து தர்மம் பாதி. ஆண்டு சம்சயத்தாலே இரக்கத்தாலே இவர்கள் வேல்விழுந்து தான் அனுபவிக்கிறான் என்பதுதான். அவர்களையோ தரிக்க மாட்டாளே, என்னை விட்டு இருக்கிறச்சே அப்படின்னு அவர்களை அனுபவிக்கக்கூடிய. அப்ப அந்த ஊர்ல இருப்பவர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணானுபவம் பெற்றவர்கள். சிறுமீர்கள், செல்வ சிறுமீர்கள் என்று அங்கே கொண்டாடி காண்பிக்கிறார்.
கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரானந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். நந்தகோபர் கையில ஒரு வேலை வச்சுட்டு இருப்பார். கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையான வேல். நந்தகோபர் முன்னாடி எப்படி இருந்தார்? கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்பு பசும் புல் சாவ மிதியாதவர். ஒரு புல் இருந்ததுன்னா தலையில நடக்க மாட்டார். ஏன் அப்படியோ நான் மிதிச்சா போடுவேன். அவ்வளவு ஆண்டு சமயம் இரக்கம்ங்கிற குணம் இறக்க பெற்றவர். ஆனா கிருஷ்ணன் பிறந்த பிறகு கையில ஒரு கூர்மையான வேலை வச்சுட்டு கிருஷ்ணன் பக்கத்துல நிற்கிறார். எந்த இடத்துல? கிருஷ்ணன் அழகா தொட்டில வச்சுட்டு இருக்கா, அது பக்கத்துல வேலோட இவர் காக்கிறார் நந்தகோபர். திடீர்னு ஒரு போர் குணம் வருது நந்தகோபருக்கு. பாஞ்சு போய் குத்துறார் இந்த வேளால. என்னடானா சின்ன எறும்பு ஒரு கோயில், ஒரு குட்டி எறும்புக்கு போர் குணத்தோட வேலோட வேகமா போய் பாஞ்சு அதை போய் குத்தனமான்னு கேட்டா கிருஷ்ணன் பேர்ல இருக்கிற பக்தி. சாஸ்திரம் பொதுவா ஒரு விதி சொல்லி என்ன, ஹிம்சா, எந்த சர்வபூதா, எல்லா பூதங்களையும் உலகத்திலே இம்சை பண்ணாத. ஆனா அதே சாஸ்திரம் நீ செய்யக்கூடிய ஹோமத்திலே இப்படி சேர்க்க வேணும்னு சொல்லி காண்பிக்கிறது. அது ஒரு இப்ப இந்த அது சாமானிய விதி. அதற்கு விசேஷம் என்பது அதற்கு எக்ஸப்ஷன் அர்த்தம். அது விதிவிலக்காக காட்டப்படக்கூடியது. சாமானிய விதியிலே தான் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. ஆனா பகவான் பொருட்டு வரச்சே எதுவும் செய்யலாம். இது எங்க பார்த்திருக்கோம்? தலை ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார், நின்பால் பொறுப்பரியனகன் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் உடுமே தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய். அறுப்பதே கருமம் கண்டாய். அவன் தலையை அறுத்து வைக்கிறதா எனக்கு இருக்கக்கூடிய வேலை. என்ன? எம்பெருமானை பழிப்போம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு எத்தனையோ வித ஆராதனைகள்லாம் நடத்தி, அந்த மாதிரி ஒருத்தனுடைய தலையை வச்சு கூட ஆராதனை வந்திருக்கு. ஒரு ராஜா சபதம் பண்ணினான் ஸ்ரீரங்கத்துல, இந்த ரங்கநாதர் முன்பு இந்த கொடுமை செய்திருக்கக்கூடிய கொடுமைனா நடந்ததெல்லாம் நம்ம காதால கேட்க முடியாது. முகமதியர்கள் அந்த அவருடைய தாக்குதல் ஏற்படக்கூடிய காலங்கள்ல நாமெல்லாம் வரலாறு படிச்சு பார்த்தோம்னா உண்மையான வரலாறு ரொம்ப நெஞ்செல்லாம் கொதித்தேடும், அப்படி அழும். இன்னைக்கு கூட தீபாவளி மேல்கோட்டையில கொண்டாடப்படுறது இல்லை. மேல்கோட்டைங்கிற திவ்யதேசம் திருநாராயணபுரம்னு பேர், கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. அந்த திவ்யதேசத்துல இன்றைக்கும் தீபாவளி கிடையாது. ஏன்னா அங்க பல்லாயிரக்கணக்கான மண்டை மையங்காரர்களை நிக்க வைத்து கொலை பண்ணினால் தீபாவளி. அப்படி தோலையெல்லாம் உரிச்சு பண்ணிருக்கக்கூடியதான்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கும் தீபாவளிங்கிறத அவ கொண்டாடவே கிடையாது. அவன் இங்க கீழே இருக்கிற துக்கத்தை அனுபவிச்சா அப்படி இருக்கு ஸ்ரீரங்கத்துல. அப்ப என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான் விஷயமாக செய்யக்கூடியதாக இருந்தால் அது பாபம் இல்லை, அது புண்ணியமே. அந்த கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன். குமரன்னா பிள்ளை கற்பம். எந்த பிள்ளை? அப்பா சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைக்கு குமரன். கிருஷ்ணன் அப்படியா இருந்தார்? இன்னைக்கு மாறிடுது. யார சொல்லலான்னா அப்பா குமரன். ஏண்டான்னார், அப்பா தான் பிள்ளை சொல் பேச்சு கேட்கிறார். கரெக்டா? ஒரு காலத்துல அப்படி இருந்தது. அப்பா சொல்றத கேட்கிற சமத்து பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லிட்டாரு, மீற முடியாது. இன்னைக்கு என்ன பண்றான்? சொன்னாரா அதுக்குன்னே பண்றான். இந்த எம்பெருமான் கிருஷ்ணன் எங்க அப்படி இருந்தார்? குமரன் அவர் எங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நிறைய களவு செய்து கிருஷ்ணன் வரச்சே எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா. எங்க கொடுப்பா? அந்த கோபுரம் சொல்ல, பாரு உன் பிள்ளை எப்படி பண்ணா, அப்படி பண்ணா, இப்படியா பண்ணா, பாத்துக்க. என் பிள்ளையா பிறகு இத்தனை பண்ணா நான் தப்பு சொல்லி பாக்குறேன். அதுக்கப்புறம் கோபத்தோட ஆத்துக்கு வருவார். கிருஷ்ணா தப்பு பண்ணியாமே. அப்பா கூப்பிட்டேடாப்பா அப்படின்னு தூங்கி எழுந்து நிதானமா கையை கூப்பிட்டு வினயமா, எதான இருக்கா எனக்கு உத்தரவிடுங்க செய்யற உடனே அப்படின்னு கை கட்டி நின்ன உடனே அந்த கோபன் நினைப்பறான், இந்த பிள்ளையை பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாய் வாழ. அப்ப நந்தகோபருக்கு முன்னாடி வரச்ச எப்படி இருப்பான் இவன்? வினயம் தோற்ற வருவான், பவ்யத தோற்ற வந்து நிற்பான். நந்தகோபனுக்கே ஏற்க முடியாதான். இந்த கிருஷ்ணனா பண்ணுவான் அப்படி தீர்ப்பு செய்வதெல்லாம் அவன் சொல்றதெல்லாம் பொய்யில சொல்லுவான் நந்தகோபன் குமாரன். ஆனா யசோதை கிட்ட எப்படி இருப்பான்? ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஆர்ந்த கண்ணி, அழகு படைத்த கண்ணை உடைய யசோதைக்கு இயற்கையாவே கண்ணழகு உடையவள் தான். ஆனா அழகு கூடித்து எதனாலேன்னா கிருஷ்ணனை பார்த்து பார்த்து அழகு இங்க குடிகொண்டது. நீங்க நம்பர்மான சிரிச்சுட்டே இருக்கோம், நம்ம கண்ணு அழகாகும். எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுக்க வேண்டியதே இல்லை. அவரை பார்த்துட்டே இருந்தா கண்ணழகுடையவரா மாறும். ஸ்ரீராமாயணத்துல பெரிய பெருமாள்
ரங்கநாதர் தான் அங்க பெரிய பெருமாள் அயோத்தியால எழுந்தொழிருக்க. அவருக்கு இந்த பெருமாள் யாரு? பெருமாள்னா ராமரை குறிக்கிறது. அவர் திருவாராதனம் பண்ற. சீத்தை பாக்குற. அப்ப அவளுக்கு பேர் சீத்தை இல்லையா? என்ன பேர்? அசிதேக்ஷனா. அசிதேக்ஷனா, நீண்ட திருக்கண்களை உடையவளானால் ஒரு பெருமாளை சேவிக்கிறதே பாக்கியம். கண்ணழகு பெருகி இருக்கும். 2 பெருமாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருவாராதனம் பண்ற. கண்ணு நீண்டதான் அசிதேக்ஷனா அப்படின்னு நீண்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணழகை பெற்றவள். அதை போல ஏறார்ந்த கண்ணி யாரு? யசோதை. இந்த யசோதை இடத்துல இவன் எப்படி இருக்கான்? இளம் சிங்கம். இளம் சிங்கம், சிங்க குட்டியா வரான் அழகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷமும் யசோதைக்கு முன்னாடிதான் அவன் பண்றது. யார் என்ன சொன்னாலும் கூட இந்த யசோதை பிராட்டி அதெல்லாம் இல்லை, என் பிள்ளை நல்ல பிள்ளைதான் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய படம். யசோதை பிராட்டிக்கு எப்பொழுதுமே தாயாருக்கு பிரியத்தை தானே காண்பிக்கும். தகப்பன் தான் இதத்தை காண்பிக்கும். மற்ற சொல்லுவாராம் சிங்க குருகு, பட்சிகளுக்கு தான் குருகு குட்டிக்கு சொல்லணும். ஆனா இவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த சிங்கம் இளம் சிங்கம் மட்டும் இல்ல, ரக்கையை கட்டிட்டு பறக்கிற சிங்கம் கூட இது. காற்றில் கடியனா ஓடி வேலை செய்யக்கூடியவர். என்ன எப்ப விஷமம் பண்றாருன்னு தெரியாது. அதான் கடைசி வரைக்கும் பார்த்த யசோதர் தாங்க முடியல அப்படின்னு உரலோட வச்சு கட்டினான். ஆச்சாரியில வியாக்கியானம் பண்ணா, ஏன் கட்டி போடுற மேல? ஐயோ கிருஷ்ணனை மட்டுமா மேய்க்கணும், இன்னும் ஏகப்பட்டதை மேய்க்க வேண்டியிருக்கு அவளுக்கு. அங்க மாடு இருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கு, இத்தனை பார்த்துக்கணும் அவள். இதோட சேர்ந்து இவனையும் பார்த்துக்கணும். அந்த காலத்துலலாம் ரொம்ப சுலபமான விஷயம், தூணோட கட்டி போட்டு போயிடும். இந்த காலத்துல தூணும் இல்லை, பையனும் கட்டுற மாதிரி இல்லை. அது ரொம்ப சுலபமா இருக்கும் அவள். அத போல யசோதை இளம் சிங்கம், சிங்க குருவாக வந்து நிற்பானா எம்பெருமான். கார்மேனி செங்கன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கருமையான நிறமுடையவன். கார் மேனி அப்படின்னா மேகத்தை பார்த்தாலே நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தாபம் குறைகிறா போலே நீலமேக சியாமலனான எம்பெருமானை சேவிக்கிற பொழுது தாபத்திரயத்தாலே வாடி இருக்கக்கூடிய நம்முடைய மனது ஒரு சத்த பெறுகிறது, தளிர்கிறது. அது போல கார்மேனி செங்கண். செங்கண் அப்படின்னு சொன்னா செம்மையுடைய கண். செம்மையுடைய கண் என்றால் ஐஸ்வர்யம் மிக்க இருக்கக்கூடியவன். அது மட்டுமில்லை, வாத்சல்யம்ங்கிறது கண்ணிலேயே தோற்றுகிறது. சில பேருடைய கண்ணை பார்த்தாலே சொல்ல முடியும், என்ன குணம் என்ன குணம் எம்பெருமானுக்கு. அந்த தோஷ போக்கியத்துவம் என்கிற குணம், குற்றங்களையும் நற்றமாக பார்க்கிற பார்வை ஸ்ரீரங்கநாதனத்தை பார்க்கலாம். அதுதான் இது காண்பிக்கிறார் செங்கன். அப்ப கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். நம்மளுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா சூரிய சந்திரனை போலே. சூரிய சந்திரனை போலேன்னா விரோதிகளுக்கு சூரியனாகவும் தன்னுடைய அடியவர்களுக்கு சந்திரனாகவும் குளிர்ந்திருக்கக்கூடியவன் என்பதற்கும். அப்படி கதிர்முதியம் போல் முகத்தான். இந்த முகத்தை உடையவன், திருமுகத்தை உடையவன். அவன் யாருன்னு அவன் பேரை சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அன்றால் சொல்ற நாராயணனே. நாராயணன் என்று பேரை சொல்ல. என்னது கிருஷ்ணன் பேரை சொல்லணும், இல்ல வேறதான பேரை மறைச்சு சொல்லணும். நாராயணன் சொல்றாளே, ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றா. இவா நோன்பு நோக்கிறார்கள். நோன்புக்கு என்று ஒரு மந்திரம் உண்டு, அந்த மந்திரத்தை சொல்லுகிறார்கள் நாராயணன். அதற்கு மேல சொல்றா, இந்த இடையர்களுக்கு பரதெய்வமாகிற நாராயணனை தவிர வேறு தேவதைகளை அறியாதவர்கள் இவர்கள். எல்லாம் எம்பெருமான் என்று இருப்பவர்கள் இவர்கள். ஆகையாலே அந்த பரதெய்வத்தின் பெயரை நாராயணன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு காண்பிக்கிற ஆச்சரியம். இவனுக்கு எப்படி தோன்றும்படியா இருக்குன்னா, இவன் தான் காமிச்சுக்கிறான எல்லாத்தையும். ஒரு பெரிய மலைய 7 நாள் ஒரு குழந்தை தாங்கி நிற்கிறதுன்னா யாரது? நாராயணன். பரத்வத்தை காண்பிக்கிறான். அவதாரத்திலே பரத்வத்தை எம்பெருமான் காண்பித்து நிற்கிறான். கிருஷ்ணாவதாரத்துல பூர்த்தியா அதை பார்க்க. எல்லா உலகத்தையும் தன்னுள் ஒடுக்கி நின்று காப்பவனுக்குதான் என்ன பேரு? நாராயணன். வேதம் சொல்லிருக்கு, இந்த நாராயணன்ற சப்தம் இருக்கு, இருக்கிறதுலயே மிக சிரேஷ்டமான திருநாமம் இது. ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் சொல்றார், நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஒரு தடவை சொன்னா போறாதா? 9 கால் சொல்லுகிறார், 10 தடவை சொல்றார். அது திருப்பி திருப்பி. ஏனர் அதை போலே சிறந்ததான திருநாமம் இந்த வேதம் கொண்டாடிட்டு. ஏகோகவை நாராயணாசி ந பிரம்மானேஷான நேமே தியாவா பிருத்திவி. ரொம்ப அழகா வேதம் சொல்றது.
நாராயண உபனிஷத்து என்று தனியா நாராயணன் பெருமைகளை சொல்றோம். நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பரஹ நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணப்பரஹ. யார் பரம்பிரம்மம், யார் பரம் ஜோதிஷ் என்றால் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அதனாலதான் இன்னைக்கும் வைதிகமாக வேதத்தை ஒத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய சம்பிரதாயஸ்தர்கள் அத்தனை பேரும் இந்த நாராயணங்கிற திருநாமத்தை சொல்லாமே இருக்கு. அவ விசிஷ்டாத்வைதிகள் ஸ்ரீவைஷ்ணவர்களாக திருவன்காப்பட்டுக்கிறவாளா இருந்தாலும் சரி, அத்வைதிகளாக இருந்து கொண்டு வைதிக மதத்தை பின்பற்றுபவர்களா இருந்தாலும் சரி, துவைதிகளாக இருந்து கொண்டு அப்படி நிறைய மாத்தர்களாக இருந்தாலும் சரி, எந்த திருநாமம் உயர்ந்ததா சொல்லுவான்னா நாராயணன். முடியறச்சே கடைசியா சொல்ற வார்த்தை நாராயண நாராயண நாராயண, எழுதச்சே நாராயண ஸ்மிருதி, இப்படிதான் சொல்லி முடிக்கிறது. ஏன்னா சாட்சாத் பரதெய்வம் நாராயணன். இது வேதம் அறிந்தவாள்னா சொல்லலாம், இது திருவாய்ப்பாடி பெண்கள் இவா போய் சொல்லும்படியா இருக்கேன், நாராயணன் இவா சொல்லும்படியா இருக்கேன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் வேதம் அறிந்தாதான் தெரிஞ்சுப்போம்னு. இல்ல, எம்பெருமான் எல்லாருக்கும் தன்னை காட்டி கொடுப்போம். ரொம்ப ஆச்சரியம் எங்க தெரியுமா, கிருஷ்ணாவதாரத்துல பல பேர் அந்த எம்பெருமான அறியல. ஆனா ஒரு ததிபாண்டன் என்று தயிரை விற்கக்கூடியவன் கிருஷ்ணனை அறிந்தான். கிருஷ்ணன் திருடிட்டு ஓடி வர காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம அவன் சொல்றான், என் பானைக்குள்ள ஒழிஞ்சுக்கிறியா, ஒழிஞ்சுட்டா, போயிட்டானாவா, போயாச்சு, இறக்கி விடணும், இறக்க மாட்டேன். இன்னும் உள்ள அவாழ்த்தே மாட்டிட்டு இருக்கலாம் போல இருக்கு. இல்ல, எனக்கு ஒரு வரம் கொடுத்தாலும் உன்னை இறக்குவேன். என்ன வேணும், இது வச்சுக்கிறதுக்கு ஏதான ஒரு அண்ணா 2 அண்ணா இப்படி பைசா கொடுக்கணுமா? இல்ல, எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும். இவன் சொன்னான் கிருஷ்ணன், நானே அவர்கள்ட்ட அகப்படாம ஓடி வந்துட்டு இருக்கேன், தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல, ஏன்ட்ட போய் மோட்சம் கேட்கிறேன். அவர்களுக்கு உன்னை யார் என்று தெரியாது, எனக்கு தெரியும் நீ யாரு. நீ பரம்பொருள், நீ மோட்சம் கொடுத்தே ஆக வேண்டும். பெருமான் எத்தனையோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல, கொடுத்தேன் மோட்சம். பெருக்கி விடலாமா? கிடையாது. என்ன பண்ணார், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஆடி மாசம் மாதிரி மார்கழி ஆஃபர் உண்டு. என்ன, நீ எனக்கு மோட்சம் கொடுத்தா மாதிரி உன்னை ரட்சித்த இந்த பானைக்கும் மோட்சம் கொடுத்தவர். இப்படி சொன்ன உடனேதான் கிருஷ்ணனை வெளியில விட்டாங்க. இது போல ஸ்ரீராமாயணத்திலே அந்த பரம்பொருளை அறிந்தவள் ஆச்சரியம் மண்டோதரி, வாலியனுடைய பத்னி, அவள் அறியலார். யாரவன், அந்தவன் யாரு தெரியுமா, நீ யாரும் நினைச்சிட்டு இருக்க அவன அப்படின்னு அவனுடைய பெருமாளின் பெருமையை அறிந்தவர்கள் அங்கே மூக்கு அறுபட்ட சூர்பனகை போய் சொல்றாங்க, நீ பாட்டுக்கு அவரை சாதாரண நினைச்சிடாதப்பா, சாமானியர்கள் இல்லை அவர்கள், வந்தவர்கள். எம்பெருமானுடைய மேன்மையை பார்க்கறச்சே என்ன தெரியறது, நாராயணன் அவன்தான் பரமாத்மா, பரம்பொருளவன், எங்கும் வியாபித்திருப்பவன். வேதம் சொல்றது, அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா. வேறு யாருக்கும் இல்லாத தனிப்பெரும் ஏற்றம், உள்ளும் புறமும் ஒக்க எங்கும் பரவி இருப்பவன் நாராயணன். எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். நாராயணன் சொல்றச்சே 3 சுழி நான் இனிமே போற காலங்கள்ல எத்தனை சுழின்னு தெரியுமான்னு தெரியாது. ஆனா அதை சொல்றச்சே கூட நாராயணா, நான் சொல்றச்சே மேல போ நாக்கு தொடரும். நாராயண பரம் நாராயண அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இருக்கிற ஆச்சாரியன் என்ன கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார், நாராயண அப்படி சொல்லும். இந்த நான் சொல்லக்கூடியது சாட்சாத் பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுவை மட்டுமே குறிக்கும். யோகரூடின்னு பேரு, அவருக்கே பொருந்தக்கூடிய சப்தம். சரி, நாராயணன் சொன்னான்னு போறாதான, நாராயணனே எவகாரார்த்தம், அவர் ஒருத்தரே. சில பேர் போயிட்டு வந்து ஒரு டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு இருப்போம், பக்கத்துல இருக்கிற கடையில ரொம்ப தெரிஞ்சவர், இந்த மருந்து சாப்பிட்டா அதிகம் சாப்பிடும். பக்கத்து வீட்டுக்கார அம்மா, நான் இதை போய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், இது கூட அதிகம் கொடுக்கும். எந்த மருந்தாலும் சரியாச்சுன்னு தெரியாது, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அத போல தனித்தனித்து எங்கேயாவது போடுவான்னா, இல்ல, இவன் ஒருவனே நாராயணனே. எல்லாவித பலத்தையும் கொடுக்கிற சாமர்த்தியம் இந்த பரமாத்மாவுக்கு இருக்கிறது. சகல பல பிரதோகி விஷ்ணு. கீதையில தானே சொல்றான் எம்பெருமான் பகவத்கீதையில, அடே நான் எப்படிப்பட்டவன் தெரியுமாடா, அர்ஜுனனை பார்த்து சொல்றான். ஆனா ரொம்ப உண்மையா பேசுறான். கீதையில அந்த உண்மையா இருக்கிற வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு
எல்லாவற்றிற்கும் காரணபூதன் நான். என்னை அடைந்து ஆனந்தத்தை அடைபவர்களும் உண்டு. ஆனா என்கிட்ட வராம வேற வேற தேவதைகள்கிட்ட போறவாளும் உண்டு. சரி, அந்த தேவதைகள்கிட்ட போராளே, அவன் பலன் பெற்றுக்கிறாளே, யார் காரணமா? அதற்கும் நான் தான் தான். என்னால் தான் அந்த தேவதைகளும் பலன் கொடுக்கிறார்கள் அவர்கள். அதையே பெருமான் சொல்றார். அது தப்புன்னு சொல்றாரு. இல்ல, உன் இஷ்டம். ஆனால் அவர்கள்ட்ட நீ போகக்கூடியச்சே மீண்டும் நீ சம்சாரத்தில் தான் விட முடியும். என்னிடத்தில் வந்தால் மட்டும்தான் உனக்கு மோட்சம். அறுதியிடுகிறான் எம்பெருமான் பகவத்கீதையில். அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவஜானந்தி மாம் மூடாகா. என்ன யாருன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எல்லாரோடையும் சமம்னு பார்க்கிறா. மனுஷனா பிறந்தா மனுஷன் நினைச்சுக்கிறாய். சகல தேவதைகளுக்கும் நான் மேம்பட்டவன். அந்த சொன்னார் எம்பெருமான். ஆப்ரம்ம புவனான் லோகான். பிரம்மலோகம் வரைக்கும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய லோகங்களே. அந்தந்த தேவதைகளை பஜிப்பவர்கள் அவர்களை அடைகிறார்கள். வாஸ்தவம், என்னருளாலே உனக்கு அது கிட்டுகிறது. ஆனா என்னை பஜிப்பவன் மட்டுமே, என்னை பக்தி செய்பவன் மட்டுமே மீண்டும் பிறவியில்லாத வரம் பெற்று நிற்கிறான். உண்மையான முக்தி அடைந்து இருக்கிறான். இதான் சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துல அழ்வார்கள் எல்லாம் நமக்கு எளிய தமிழிலே காண்பித்தார். வேறொன்று இல்லாதபடி இது நமக்கு புரியும்படியாக சொன்னார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். ஆமோ தரமறிய ஒருவருக்கென்னே தொழுபவர்கள். அழ்வார் எத்தனை பாசுரங்களை சொல்றார். எல்லாத்தையும் சுருக்கி ஆண்டாள் சொல்றார். நாராயணனே, அவன் ஒருவனே போறோம். அதை தவிர மற்றதை போகவே வேண்டியது இல்லைங்கிற. நமக்கே யாருக்கு கொடுப்பான் பலன்? அவனையே என்று அவன் கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நமக்கு. சரி, இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம், அப்படி இல்லை. அவனை மட்டுமே எதிர்பார்த்த கோபிகாஸ்திரிகள்லாம் கிருஷ்ணனை தவிர வேற அறியாதவர்கள். எப்ப பாரு எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவம் பண்ணிட்டே இருந்தான். இந்திர விழான்னு எடுத்துட்டு இருந்தான். கிருஷ்ணன் பார்த்தான். அப்பா, இந்த இந்திர விழா எதற்கு? நமக்கு இருக்கக்கூடிய இந்த கோவர்தனகிரிக்கு தானே பண்ணணும். கிருஷ்ணா, நீ சொல்றதா கரெக்ட், அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை கிடையாது. அப்படியே மாறி வந்துட்டான். கிருஷ்ணனை தவிர வேறொன்று அறியாதவர்கள் அவர்கள். கிருஷ்ணன் கையே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நமக்கு அவனன்றி செல்லாதவர்கள் இவர்கள். இப்படிதான் ஒரு உண்மையான பக்தன் இருக்கணும். அழ்வார் பாசத்தை சொல்றார். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகள் பற்றிலே. இந்த துன்பத்தை களைய வேண்டியது உன் பொறுப்பு. களையவில்லையாகில் நீ என்னைக்கு களைகிறாயோ அப்பதான். அது வரைக்கும் நான் அப்படியே இருக்க வேண்டியது. இதுதான் உயர்ந்த பக்தனுடைய நிலையம். அதை காண்பிச்சிருக்கணும். வைத்த இடத்தை கிடத்தல். சீதா பிராட்டி தானே உதாரணம் ஸ்ரீராமாயணத்துக்கு. நமக்கு ஹனுமான் சொல்றார், அம்மா வரேடா, தோல்ல சுமந்து போயிட்டான், டக்குன்னு முடிஞ்சு போயிட்டான். உங்களை முடிஞ்சே போச்சு. சீதா பிராட்டி வரவிட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு. சீதா பார்த்து சிரிக்கிறா. ஹனுமான், நீ என்னுடைய சக்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவருக்கு தெரியல பாவம். ஹனுமான் வாலுலே நெருப்ப பத்த வச்சு. குரங்கு வால்ல பத்த வைக்கலாமா? ஊர் முழுக்க அழிஞ்சது. அப்ப அவருக்கு சுடாதான்? அந்த நெருப்பு சுடாதான்னா சீதை சொல்லுகிற வார்த்தை, அந்த நெருப்பு ஹனுமானை சுடாமல் பார்த்துக்கிட்டு அது குளிர்ச்சியா இருக்கட்டும் ஹனுமானுக்கு வார்த்தை சொன்னான். அதனால என்ன எடுத்துன்னா, நெருப்பின் சுவாவம் மாறாடியது. நெருப்பினுடைய தன்மை என்ன? எப்பொழுதுமே சூடா இருப்பதுதான். அந்த நெருப்பு ஹனுமான் கிட்ட ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு, குளிர்ந்து இருக்கிறது. சீதோபவா, இந்த ஒரு வார்த்தை தான் சீதா பிராட்டி சொன்ன. ஆனா என்ன எடுத்து, இந்த நெருப்பு தன் சுபாவத்தை மாற்றிட்டு சீதனமா குளிர்ச்சியா மாறிடுது. நெருப்பு சுபாவம் குளிர்ச்சியே கிடையாது. ஆனா சொல்லுவாங்க, நெருப்பு நல்லா இருந்தது, குளிச்சுட்டு வந்தேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது, குடுகுடுன்னு இருந்தது. சீதைக்கு சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. அப்ப அதை போல சொன்னா, இந்த ஒரு வார்த்தை இங்க சொன்னா ஆகாத. ராவணனை பார்த்து நஷ்டோபவ படம் முடிஞ்சு போச்சு. அழிந்தான் ராவணன். ஆனா என்னுடைய கணவர், அவருக்கு வசப்பட்டனா அவர் என்னை எடுத்துன்னு போனோம். அதுதான் அவருக்கு பெருமை. அவருக்கு உரியவளாக இருப்பதுதான் என் கடமை. ஆகையால என் சக்தியை கொண்டு நான் தப்பிப்பது இங்கு முறையல்ல. வார்த்தையை சொல்றாடா சீதா பிராட்டி. அதனால எப்படி இருக்கணும்னா, நமக்கு அவன் கை எதிர்பார்த்து இருக்கிற நமக்கு, அவனை தவிர மற்றொன்று அறியாது இருக்கக்கூடிய நமக்கு. பெருமானுக்கு தெரியும் எல்லா பாரத்தையும் அவர் தலையில வச்சுட்டு இருக்கிறச்சே, ஐயோ பொறுப்பெல்லாம் என்னோடதாச்சு. அப்படிப்பட்ட நமக்கே பறை தருவான். பறை தருவான் அப்படின்னா, பறைங்கிறது பெரிய வாத்தியம். பறை அரைந்து சொல்லுதல்.
ஆனா உண்மையான அர்த்தம்னு பார்த்தா கடைசியில எம்பெருமானுக்கு செய்கிற தொண்டை காண்பிக்கிறான். அந்த பறையாகிற உண்மையான கைங்கரியத்தை அவன் நமக்கே தந்து நிற்பான், பறை தருவான். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? பாரோர் புகழ. யாரெல்லாம் முதல்ல இகழ்ந்தாலும் இப்ப அவர்களே புகழும்படியா இந்த நிலவரையில கொண்டு போய் சேர்த்தாலே அத்தனை பேரும் கோபவிருந்தர்கள் எல்லாம் இந்த 5 லட்சம் பெண்களையும் இப்ப அவளே கொண்டாடுறாமா. நீங்க பண்ண வர்ணத்தாலதாமா மழையே வந்து ஊரு புகழும் இகழும் மாத்தி மாத்தி பேசும். புகழ்வாய் படிப்பாய் பூந்துடாயான். ஏன் புகழறான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் இகழறான்னு நமக்கும் தெரியாது. மாத்தி மாத்தி இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றதாலே என்றும் புகழப்படுகிறான். ஆரோ ஒரு புகழ யாரும் கொண்டாடும்படியாக நிற்கிறது. பார்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடும்படியாக ஆரோர் புகழ படிந்து. படிந்தென்றால் நன்றாக குடைந்து நீராடி கிருஷ்ணானுபவத்திலே நன்றாக மூழ்கி நின்று ஏலோர் என்பாவாய் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே மிக அழகாக பூர்த்தி பண்ணுகிறாள். இதுல இருந்து தெரிகிற தாத்பரியார்த்தம் என்ன அப்படின்னா, என்ன ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீராமாயணத்துல சீதா பிராட்டி இருந்தா போல நாம் இருக்கோம். அவள் ராமனேன்னு இருந்தா நாமும் நாராயணனே. நமக்கே பறை தருவான், நமக்கே அவன் கொடுத்தே தீருவான் என்கிற உறுதிப்பாடோடு இருக்கும். இதற்கு அத்தியவசாயம்னு பேர். அத்தியவசாயத்தை தான் சீதா பிராட்டி நமக்கு ஸ்ரீராமாயணத்துல காண்பித்து கொடுத்தார். ஸ்ரீராமாயணத்துக்கு ராமர் கதைன்னு பேர் இல்ல, சீதா பிராட்டியின் கதை தான் பேர். சீதாயா சரிதம் மகத். அதுக்கு பேர என்ன? சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது. இன்னொரு பேர் இருக்கு ஸ்ரீராமாயணத்துக்கு தமிழ்ல. இப்ப சொன்னேனே, சிறையிருந்தவள் ஏற்றம். யார் சிறையிருந்தா? 10 மாசம் சீதா பிராட்டி சிறையிருந்தாள். அவளின் பெருமையை சொல்ல வந்தது ஸ்ரீராமாயணம். இதைதான் நம்ம மனசுலே உள்ளே வாங்கி நிற்க வேண்டும். ஆண்டாள் திருவடிகளுக்கும் பெருமாள் திருவடிகளுக்கும் சீதா பிராட்டியார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நிற்போம். 2 பாசனம் முடிக்கணும்னு நினைச்சேன், ஒரு பாசனத்துல முடிஞ்சது, சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை முதல் பாசனத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த முதல் பாசனம் அனுசந்தானம் பண்ணச்சு நாம் இப்ப கேட்ட அர்த்தங்கள் நினைவு கூறணும். கொஞ்சம் மனசுக்குள்ள அதை நினைச்சு பார்க்கணும் அழகா. அப்பதான் கேட்டதனுடைய பயன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமிரோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். சொன்ன எனக்கு டயர்ட்னஸ் வரல. கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இடம் சிங்கம் காமர்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் மாரோர் புகழ படிந்தேனோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமான் திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம்.